ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியோட பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி 1/6/2026, வாக்கியப்படி 26/5/2026ங்க. திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. ஆனா முதல்ல வர்றது வாக்கியப்படிதான் வருது. அதாவது 26/5/2026 வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல 11 மணி 5 நிமிஷத்துக்கு குரு மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு வராரு. இந்த வருடம் என்னன்னா உச்சம் பெறாரு. கடக ராசியில குரு உச்சம் பெறாரு. இந்த அஷ்டமத்து குரு ஆபத்தா இல்ல அதிர்ஷ்டமான்னு கேட்டா கட்டாயம் ரெண்டுமே செய்ய போறாரு. ஆனா ஆபத்துங்கிறது பெரிய லெவல்ல வராது. எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, குரு யாரு அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதி அவருதான். ராசி அதிபதி அவருதான், 4 அவருதான். அதனால அவர் போய் அஷ்டமத்துல உச்சம் பெறும் போது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அதே நேரத்துல கவனமாவும் இருக்கணும். சில ஆபத்துகளும் வரும். அஷ்டமத்து குரு அப்படிங்கும்போது, அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது அஷ்டமத்துல நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு, பெரிய அதிர்ஷ்டமும் இருக்கு. அதே நேரத்துல சில திடீர்னு ஒரு மாரகமும் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்களையும் யோசிச்சு யோசிச்சு செய்யணும். நான் தனுசு ராசிக்காரங்களை அதாவது பயமுறுத்துறதுக்காக சில விஷயங்களா நான் சொல்லல. பொதுவா இதுக்கு வழிபாடுகளை பண்ணிக்கங்க. உங்களுக்கு ராசி அதிபதி இருக்கனால பெரிய விஷயங்கள், அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். பரிகாரங்கள் பண்ணிக்கும் போது, குரு பிரீத்தி பண்ணிக்கும் போது தலைக்கு வரக்கூடிய கண்டங்கள் தலைப்பாகையோட போயிடும். அதனால என்ன வழிபாடுகள்லாம் பண்ணா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. குரு பிராப்தம் வரணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும். 2வது வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் வழிபாடு, அதே மாதிரி நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு பண்ணணும். தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா, அதுல மாலை கோர்த்து 2 நெய் தீபம் போட்டு உங்களுடைய பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரிதான் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குருவுக்கும் நீங்க என்ன செய்யணும், சுண்டல் மாலையா போடுறத விட சுண்டலை என்ன செய்யலாம், நைவேத்தியமா படைச்சிட்டு அவருக்கு மத்தவங்களுக்கு பிரசாதமா அதை கொடுக்கலாம். நீங்க இது மாதிரி செய்யும் போது குருவோடைய இது என்னன்னா காரகத்துவத்துல நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவும் தீமைகள் கெடுபலன்கள் ரொம்ப குறைவாகவும் வரும். ஆனா கவலையெல்லாம் படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அர்த்தாஷ்டமத்து சனியில இருந்து விடுதலைன்னு வச்சுக்கோங்க. இந்த சனினால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கு உங்களுக்கு. அது ஏதாவது விபத்து கண்டம், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்திருக்கும் அர்த்தாஷ்டமத்து சனி. ஆனா குரு அர்த்தாஷ்டமத்து சனியை பாக்குறாரு, சனியை பாத்துறாரு. அப்ப சனியோடைய இது மங்கிரும். அவருக்கு பவர் கிடையாது. இந்த 1 இயருக்கு சனியோடைய பிடியில இருந்து உங்களுக்கு குரு காப்பாத்திறதுனால குரு இது பயிற்சி உங்களுக்கு பரிபூர்ணமான லாபம் தான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அஷ்டமத்துல இருந்தாலும் உச்சம் பெற்ற பலம். 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் குரு உச்சம் பெறுவாரு. இந்த அமைப்பு பரிபூரணமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளும் சகல விதமான அதிர்ஷ்டங்களையும் கொண்டு சேர்க்க போகுதுங்க. சரி, அஷ்டமத்துல இருந்து எங்க பாக்குறாரு, 2ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது என்ன, காசு பணம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. பணம் ஒரு வழியில இருந்துதான் வரணும் இல்ல, பல வகைகள்ல இருந்து வரப்போகுது. அதாவது திடீர்னு உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு பக்கம் லாட்டரி போய் வாங்கியிருப்பீங்க, டக்குன்னு அதுல ஒரு பெரிய அமௌண்ட். உங்களுக்கு நல்ல தசாபுத்தி மட்டும் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஜாக்பாட் இருக்குங்க. நீங்க என்ன தசாபுத்தின்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு நான் அதுக்கு உண்டான பரிகாரம் ஸ்பெஷலா உங்களுக்காக நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு நல்ல தசாபுத்தி ஓடிட்டு இருக்கு. இப்ப குரு அஷ்டமத்துல உச்சமாகறாரு அப்படின்னா திடீர்னு எதிர்பார்க்காத வகையில ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அதனால நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்துருங்க. தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கங்க. 4ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம். சோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. குரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு, விரயத்தை பாக்குறாரு. விரயம்ங்கிறது சுப விரயம், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். பொதுவாவே என்ன இது பண்றாங்கன்னா, குரு பார்த்துட்டா அந்த விஷயம் நல்லா நடக்கும், நல்ல வளர்ச்சி பெறும். விரயத்தை பார்த்துட்டா விரயமாகும் 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 சொல்றாங்க. விரயம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறிக்கக்கூடியதுதான். சோ நீங்க உங்களுக்கு பிசினஸ்ல நல்ல ஐடியா இருந்தா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ஒரு கோல்டு வாங்கி வைக்கலாம். ஏதாவது ஒரு உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக
தெரியாத ஒரு விஷயங்கள்ல போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க பாட்டுக்கு பிட்காயின் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல போட்டா அப்படின்னு இந்த டைம்ல வந்து நிறைய ஏமாத்தத்துக்காகவும் வருவாங்க. அதெல்லாம் சிந்திக்காம செயல்படாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அஷ்டமத்து குரு அப்படிங்கும்போது எல்லா விஷயத்திலயும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு திடீர்னு ஒரு காசு பணம் வரலாம் அல்லது சேவிங்ஸ் வரலாம். இந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்றேன். ஆனா நீங்க நல்லா தெரிஞ்ச விஷயங்களை பரிச்சயமான விஷயங்களை மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். தெரியாத விஷயங்களை போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது லாஸா போயிரும், திரும்ப வராது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து இருமுனை கத்தி மாதிரி 2 விஷயங்களையுமே அது செஞ்சிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சுப விரயம்னா ஒரு வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறது, வந்து திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது காது குத்துறது, வீடு புண்ணியஸ்தானம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரயம் அப்படிங்கிறது ஆகிறதுனால ஒரு சுப விரயமா பண்ணிக்கங்க. சேம் டைம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. 2ஆம் இடத்தை பாக்குது. இந்த டைம்ல நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா அஷ்டமத்து குருவா இருக்கே அப்படின்னா, உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி என்ன திசாபுத்தி ஓடுதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கணும். தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் காரகன் எப்படி இருக்காரு? 10ஆம் அதிபதி எப்படி இருக்கு? அவங்களுடைய நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, குரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒரு சுப விரயங்கும் போது பிசினஸ தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஜாதக ரீதியா சரியில்லைன்னா கோச்சார ரீதியாவும் இப்ப சுமாரா இருக்கனால நீங்க யோசிச்சு செயல்படுங்க. உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க புது பிசினஸ். ஆனா வருமான ஸ்தானம் நல்லா இருக்கு. நீங்க வந்து ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல வருமானம் பார்க்க முடியும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து குரு 2ஆம் இடத்தை பாக்குறதுனால நல்ல வருமானம்ங்கிறது உறுதியாக உண்டு. எதிர்பாராத வகையில வருமானம் வரும். திடீர்னு ஒரு பெரிய அரசியல்வாதிகள் கிட்ட இருந்தோ அல்லது பெரிய பிசினஸ் மேன் கிட்ட இருந்தோ நல்ல ஒரு வருமானம், உழைக்காத வருமானம் அப்படிங்கறதெல்லாம் உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஏதாவது ஒரு பெனிஃபிட் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு நில பிராப்தம் இருக்குங்க. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த பிராப்தம் இருக்கு. குரு 12ஆம் இடத்தையும் பார்த்து 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த அமைப்புகள் இருக்கு. கவனமாக எந்த விஷயங்கள்ல இருக்கணும் அப்படின்னா, அஷ்டமத்துல குரு இருக்காரு, 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. பொதுவாவே வந்து தனுசு ராசிக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு தடவை அடிபட்டுட்டா திரும்ப மறுபடியும் அடிபடும். ஏன் அப்படின்னா அது உபயஸ்தானம். எந்த ஒரு விஷயமானாலும் 2 தடவை நடக்கும். நல்லதோ கெட்டதோ 2 தடவை நடக்கும். 2 தடவை. இதை வந்து நீங்க கேட்பீங்க கல்யாணமும் அப்படி ஆகுமான்னு. அப்படிலாம் ஆகாது, கவலைப்படாதீங்க. கெட்டது மட்டும் கரெக்டா 2 தடவை நடந்துரும். தனுசு ராசிக்கு இது ஒரு அமைப்பா இருக்கு. கவனமாக இருங்க. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ஒரு ஒர்க் ரீதியாகவோ அல்லது பிசினஸ் ரீதியாகவோ வெளியில நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து மைண்ட் டென்ஷனா இருக்கும் பட்சத்தில், நீங்க வண்டி ஓட்டுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஒரு ஆக்டிங் டிரைவர போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கார் புக் பண்ணி போங்க. ஒரு பஸ் புக் பண்ணி போங்க. ஃப்ளைட்ட புக் பண்ணி போங்க. மைண்ட் சரியில்லை அப்படின்னா, அந்த டைம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, அஷ்டமத்து குரு திடீர்னு விபத்து கண்டத்தை கொடுத்துருவாரு. அதனால கவனமாக இருங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை பாக்குது. சப்போஸ் வந்து நீங்க வந்து லாங் டைம் போகணும், லாங் டிராவல் போகணும், நைட் டைம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. நைட் டைம் போறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கான டைம். இந்த அஷ்டமத்து குரு இருக்கனால ரொம்ப ரிஸ்க். அதனால மேக்சிமம் அவாய்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா பண்ணுங்க. 12ஆம் இடத்தை பாக்குறதுனால அது மருத்துவ விரயமா கூட இருக்கலாம். அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்றேன். நைட்டு தான் நீங்க போயாகணும், வேற டைம் இல்லாத பட்சத்தில் ஆக்டிங் டிரைவர் போட்டுட்டு போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது உடல் தேக ஆரோக்கியம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. அஷ்டமம் அப்படிங்கறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய அமைப்புகள், மருத்துவ செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், திடீர்னு விபத்து கண்டங்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இமீடியட்டா டாக்டரை போய் கலந்து ஆலோசிங்க. அத அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா வீட்டிலேயே வந்து மருந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் வீட்டு வைத்தியம் பார்த்தீங்கன்னா 1000 500 நீங்க மிச்சப்படுத்துறேன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிடுவீங்க. அதனால கவனமாக இருந்துக்கணும். குரு உச்சபலம் பெறாரு அப்படின்னா குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம் தானேன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. நல்லவர் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அவரு வந்து சூதுவாது தெரியாத கிரகம்னாலே குரு தான். ஏன்னா நல்லதோ கெட்டதோ அவருடைய வேலை வளர்த்து விடுறதுதான். சோ எந்த விஷயத்தினாலும் அவர் வளர்த்து விட்டுருவாரு. காசு பணத்தையும் வளர்த்து விட்டுருவாரு,
சேம் டைம் ஹெல்த் இஷ்யூ நல்லா வளர்த்து விட்டுருவாரு. ஹெல்த் இஷ்யூ வளர்ந்தா நல்லதா, உயிருக்கே ஆபத்து கண்டத்துல முடிஞ்சிடும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அஷ்டமத்து குரு வந்து எந்த அளவுக்கு காசு பணம் கொடுக்குதோ, எந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்வை கொடுக்குதோ, அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்ல வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவர் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த லிவர் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து லிவரை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி கழிவுகளை உடல்ல இருக்கக்கூடிய கழிவு பார்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை குறிக்கக்கூடியது. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த ட்ராக்ல வந்து பிரச்சனை ஆகிறது, அதே மாதிரி லிவர்ல பிரச்சனை ஆகிறது, இந்த மஞ்சக்காமால வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அதுக்கு வந்து திடீர்னு நல்லா இருப்பீங்க, திடீர்னு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து அதுக்கு ஒரு பெரிய கண்டத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்க. சிவ வழிபாடு பண்ணுங்க. பிரம்மதேவரை வழிபாடு பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. காலையில 6 to 7 வியாழக்கிழமை பிரம்மதேவர் எல்லா சிவன் கோவிலுமே இருப்பாரு, பிரம்மதேவர் இருப்பாரு, அவரை போய் வணங்கிக்கங்க. இதனால வந்து என்னன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. அதே மாதிரி தந்தையாருக்கு ஆயுள் கண்டம் இருக்கு. ஏன்னா அஷ்டமத்து குரு வந்து பாத்தீங்கன்னா தந்தையாருக்கு ஏதாவது மருத்துவ விரயமோ அல்லது ஆயுள் கண்டத்தையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு, தாய் வழி சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாய் தந்தையருக்கு மருத்துவ விரயங்கள் இருக்கு. தாய் தந்தையருக்கு சர்ஜரிகள் கண்டங்கள் இருக்கு. அதாவது அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. உங்களுக்கு அதாவது கண் பார்வையில கோளாறோ அல்லது கண் ஐவிஷன் வந்து கம்மியாகிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நீங்க அதுக்கு வந்து ஒரு வாட்டி கண்ணை நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. குடும்பத்துல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். குடும்ப ரீதியா பிரிந்த உறவுகள் சேர்றது, குடும்பத்துல வந்து நல்ல மன மகிழ்ச்சி, அவங்களுடைய சப்போர்ட், இது எல்லாமே கிடைக்கும். முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்புகள். ஒரே ஒரு விஷயத்துல கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா அஷ்டமத்து குருங்கிறதுனால நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க. ஆனா பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். என்னன்னா தேவையில்லாத வதந்திகள் உங்க மேல வரும். அதுக்கெல்லாம் நீங்க செவிசாய்க்கவே வேண்டாம். உங்களுடைய வேலைகளை பார்த்து முன்னேறி போய்கிட்டே இருங்க. ஏன்னா அஷ்டமத்து குரு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாலே கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்க விஷயத்துல கரெக்டா இருப்பீங்க. ஆனாலும் உங்களை எப்படியாவது எதிரிகள் என்ன செய்வாங்க, எங்க நீங்க அடிச்சா அழுவீங்களோ அதே இடத்துல நீங்க பார்த்துதான் அடிப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது தெய்வ வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு போகும்போது அது அப்படியே ஆசீர்வாதமா மாறும். சோ எந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் மனச கல்லு மாதிரி வச்சுட்டு கஷ்டமா தான் இருக்கும் அதை தாண்டி வர்றதுக்கு. பட் ஆனா இதெல்லாம் செய்யுங்க. அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்டு அடிக்கக்கூடிய ஸ்தானம், அவமான ஸ்தானம். சோ இந்த இதுல அவமானங்களை கடந்து யாரு வராங்களோ அவங்களுக்கு கட்டாயம் வெகுமானம் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும். தூங்குறதுக்கு டைம் இருக்காது. அதனால ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. திருமணம் ஆன பெண்களாக இருந்தா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. உங்களுக்கு வாகன பிராப்தம், வீடு வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா சோசியல் மீடியால இன்ஃபுளுசரா இருந்தீங்க அப்படின்னா கூடுதலா கவனம் தேவை. ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்புல நல்ல ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லாம் படிப்புல நல்ல முன்னேறி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் அஷ்டமத்து குரு வந்து 4ஆம் இடத்தை பாக்குறதுனால, அஷ்டமத்துல உச்சம் பெற்றிருக்கனால பிரைவேட் சாட் பண்றது, இந்த சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறதெல்லாம் குறைச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டா, யூடியூப் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா அது நல்லது. இல்லைன்னா பிரைவேட்டா போய் சாட் பண்ணீங்கன்னா அது மூலியமா தேவையில்லாத பிளாக்மெயிலுக்கெல்லாம் ஆளாகிற மாதிரி வரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கூடுதலா வந்து ஏதாவது உங்களுக்கு இது தப்பு அப்படின்னா உடனடியா கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்டையும், கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தா உடனே பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி தெளிவுபடுத்திருங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்துல அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அதை நிறுத்திடுங்க. முக்கியமா நீங்க வெளியில போறீங்க, வெளி மாநிலங்களுக்கு போறீங்க, வெளியூருக்கு போறீங்க அப்படின்னா
இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க. எந்த எந்த வண்டியில போறீங்க, கார்லயா, பஸ்லயா, இல்ல ஃபிளைட்லயா, எங்க போய் ஸ்டே பண்றீங்க, அட்ரஸை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுடைய நலம் விரும்பிகளுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாருக்கோ கட்டாயம் தெரிஞ்சிருக்கிறதா நல்லது. இவ்வளவு தூரம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அஷ்டமத்து குருல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறதான். வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? சோ எந்த வகையில இருந்து நமக்கு பிரச்சனை வருதோ அந்த விஷயத்துல கரெக்டா இருந்துட்டோம்னா குருவோடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பரிபூரணமா உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். ஆனா நன்மைகள் நிறைய இருக்கு. காசு பணம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்துல இருந்த குரு 2ஆம் இடத்தை பாக்குறதுனால குடும்ப நபர்களிடையே வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு, சண்டை சச்சரவுகளை தவிர்த்துட்டு நல்ல இனிமையான சொற்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா 2ஆம் இடம்ங்கிறது வாக்கு ஸ்தானம். அஷ்டமம் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் கிடையாது. அதனால கோவத்துல தேவையில்லாத வார்த்தைகளை விடுறதுனால குடும்பத்துல அப்பப்போ மனக்கசப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா சனியுடைய பார்வையும் இருக்கு. அதுக்காக உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாளா குரு இருந்துச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை குரு காப்பாத்திட்டு இருந்தாரு. இந்த அஷ்டமத்து குரு அப்படிங்கிறது வந்து விரயம் இந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுக்கறதுனால கவனமாக செயல்படணும். நிறைய பேருக்கு வெளிநாடு பிராப்தம் இருக்கு. ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த டைம் ட்ரை பண்ணீங்கன்னா வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பு. பொதுவாவே வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு கட்டாயம் தனுசு ராசியில இருக்கவங்க சென்று வரக்கூடியது. நீண்ட தூர பிரயாணம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. தாய் வழி உறவுகள்கிட்டே நல்ல சுமூகமான உறவுகள்லாம் ஏற்படும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கி நல்ல உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே அரசியல்வாதிகள்லாம் இருக்காதுங்களா, 4ஆம் இடத்துல வந்து பதவி ஸ்தானம், ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரிய தலைவர், அதே மாதிரி ஒரு நல்ல போஸ்ட், கட்சி ரீதியா ஒரு நல்ல போஸ்ட், அது மூலியமா டெண்டர் கிடைக்கிறது, வருமானம் பார்க்கறது, இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்குள்ள ஒரு நல்ல அமைப்பு, மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அது மூலியமா நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, பெரிய லெவல்ல வந்து மீடியால உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் உருவாக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அஷ்டமத்து குரு வந்து தனுசு ராசியில எந்த ஃபீல்டுக்கும் இல்லாம அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் ரொம்ப அற்புதமாகவும் அதிர்ஷ்டமாகவும் கட்டாயம் வேலை செய்யும். அதே மாதிரி பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பான உயர்வான நிலை தான். பொதுவாகவே அஷ்டமத்து குரு வந்து அதிர்ஷ்டத்தை தான் அதிகமா கொடுக்க போது, ஆபத்து குறைவு தான். நீங்க பரிகாரங்கள் செய்யும் பட்சத்தில் எந்தவித ஆபத்துகள்லையும் நீங்க சிக்கிக்காம தப்பிச்சுக்க முடியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.